ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான மகாபாரத ஸ்டோரியோட தாங்க வந்திருக்கேன். மகாபாரத போர் இது நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்த மகாபாரதத்தில் வர கண்ணன் மீது யார் அதிக பிரியம் கொண்டவங்க? பாஞ்சாலியா, அர்ஜுனனா, பீமனா, தர்மரா, இல்லை கண்ணனுடைய மனைவிகளா? யார் அதிக அன்பு கொண்டதை அதுதான் இந்த கதை சொல்ல போகுது. சரி, நீங்கள் எப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். அர்ஜுனனுடைய மனம் பாரத போரில் வெற்றி பெற்ற மமதையில் திளைத்துச்சிட்டு இருந்துச்சு. கண்ணன் எனக்கு தேரோட்டினான், தெய்வம் என் அருகே இதோ இப்போ கூட அமர்ந்து கொண்டிருக்கிறது. என் பக்தியோட வலிமையே வலிமை. என்னை விட கண்ணன் மேல் அதிகமாக பக்தி செலுத்துபவர் யார் இருக்க முடியும்? அப்படி நீயா முடிவு செஞ்சு விட முடியுமா? உன்னை விட என் மேலே கூடுதலாக பக்தி செலுத்துவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கண்ணன் கேட்க அர்ஜுனன் திடுக்கிடுறாரு. என் மனசில் ஓடின ஒரு விஷயத்த நினைவை உடனே படைத்து விடுகிறாயே கண்ணா அப்படின்னு கேட்க, நீ என்னை மனதில் வச்சு பூஜிக்கிறாய் அர்ஜுனா. உன் மனதிலே இருக்கும் எனக்கு உன் நினைவுகளை கண்டு கொள்வது சிரமமா? கண்ணன் கலகலன்னு சிரிக்கிறாரு. கண்ணன் மேல் தன்னளவு பக்தி செலுத்துபவர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஆணவம் அர்ஜுனனோட மனதில் தொடர்ந்து ஒரு ஏடு போல மிதந்து கொண்டு இருக்குது. எழும் ஆணவ அழுக்கை போக்க பகவான் பக்தி செய்ய வேண்டும் இல்லையா? பகவானை பக்தி செய்வது குறித்தே ஆணவம் எழுமானால் அந்த அழுக்கை எப்படி அகற்றுறது? அர்ஜுனனுடைய பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க வேண்டியதுதான். கண்ணன் ஒரு முடிவு செய்கிறாரு. அர்ஜுனா, என் பக்தர்களில் சிலரை நேசிக்கிறேன், சிலரை மதிக்கிறேன். நான் மதிக்கும் பக்தை பிங்களை இங்கே அஸ்தினாபுரத்தில் அருகிலே வசிக்கிறாள். அவளை போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கென்ன, போய் பார்க்கலாம் அப்படின்னு அர்ஜுனனும் கிளம்புறாரு. போகிற வழியில் நம்ம அர்ஜுனர் கேட்குறாரு, சில பக்தர்களை நேசிப்பதாகவும் சில பக்தர்களை மதிப்பதாகவும் சொன்னியே, அந்த 2 பக்தர்களுக்கிடையே என்ன வேறுபாடு? சுயநலம் சார்ந்து பிரார்த்திப்பவர்களும் என் பக்தர்கள்தான். அவர்கள் வேண்டியதை அருள்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பக்தி செலுத்துபவர்களும் அபூர்வமாக சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நேசிப்பது மட்டுமல்ல, மதிக்கவும் செய்கிறேன். சுயநலமற்ற பக்தர்களால் தான் பகவானுக்கே ஆற்றல் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் மதிக்கும் மூதாட்டி பிங்களையை நாம் சந்திப்பதில் வேறொரு நோக்கமும் இருக்கிறது. என்ன நோக்கம்? கர்ணன் நாகாஸ்திரத்தை உன்மேல் பிரயோகம் செய்தபோது உன் உயிரை கர்ணனிடமிருந்து காப்பாற்றி விட்டேன். அதுபோலவே பிங்களிடமிருந்தும் உன் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கிறது. பிங்களை ஒரு மூதாட்டி, வீராதி வீரனான எனக்கு அவளிடமிருந்து எப்படி இறப்பு வர முடியும்? அர்ஜுனன் திகைத்துகிறார். கண்ணன் நகைத்தவாறே சொல்லலானான். ராமாவதாரத்தில் சபரி போல் கிருஷ்ணாவதாரத்தில் எனக்கு இந்த பிங்களை. போய் அவளை சந்திப்போம். ஆனால் இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம். நான் பெண்ணாக மாறுகிறேன், நீ தோழியாக மாறு. ஊர்வசியின் சாபத்தால் பிரகன்னலையாக ஓராண்டு இருந்த உனக்கு பெண்ணாக சற்று நேரம் வேடம் புனைவது சிரமமாக இருக்காது. சற்று நேரத்தில் அந்த அரண்மனையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் அழகிய 2 தோழிகள் போல வெளியே போகிறாங்க. பிங்களையோட வீட்டு கதவு தட்டப்பட்டது. தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவு திறக்கிறாங்க. அவள் தான் பிங்களை அப்படிங்கிறத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு அர்ஜுனன். கண்ணன் பணிவாக சொல்லலானால், தாயே, நாங்கள் அடுத்த ஊர் செல்லும் பொருட்டு வந்தோம். கால்கள் வலிக்கிறது, நடந்து வந்ததுனால இங்கே கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு போகலாமா? அதுக்கு என்ன, உள்ளே வாங்க, நான் பூஜை செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உணவு இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. நாங்களும் உங்கள் பூஜையில் கலந்து கொள்ள வில்கிறோம் அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனை இழுத்து கொண்டு பூஜை அறையில் ஒரு பீடத்தின் முன் நின்று பிங்களை கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு ஜபிக்கலாகிறாங்க. பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும் சிறியதா ஒரு கத்தியும், நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும், பெரியதா ஒரு கத்தியும் இருக்குது. விழிகளில் கண்ணீர் வழிய கிருஷ்ணநாமத்தை சொன்ன அவள், என் பூஜை இவ்வளவுதான், வாருங்கள், உண்பதற்கு ஏதாவது தருகிறேன் என்றவாறே திரும்பினாள். கண்ணன் அவளோடு கேட்டான், தாயே, கிருஷ்ண விக்கிரத்தோடு 3 கத்தி பூஜிக்கிறீங்களே, கத்திகள் யாருடையவை அப்படின்னு கேட்க, என்னுடையவே தான். நாள்தோறும் கிருஷ்ணநாமத்தை ஜபித்து கத்திகளின் வலிமையை அதிகப்படுத்தி வருகிறேன். வாய்ப்பு கிட்டும்போது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகளான 3 கொல்ல வேண்டும் நான். அதன் பொருட்டுத்தான் இந்த பூஜை. யார் அந்த விரோதிகள்? என் பிரியமுள்ள கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்தவர்கள் வேறு யார்? குசேலன், பாஞ்சாலி, அர்ஜுனன் 3 தான். குசேலரை கொல்ல சின்ன கத்தி, பாஞ்சாலிக்கே நடுத்தர கத்தி. மாவீரன் அப்படின்னு தன்னை பற்றி பிதற்றி திரியும் அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி. அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அர்ஜுனனை கடைக்கண்ணால் பார்த்த கிருஷ்ணன் மேலும் பிங்களையிடம் கேட்க ஆரம்பிக்கிறாரு.
அப்படி இந்த மூவரும் கண்ணனுக்கு என்ன கொடுமை செஞ்சாங்க? பின்ன குசேலன் அந்த தவிட்ட அவில கண்ணனுக்கு கொடுக்கலாமா? என் கண்ணன் வெண்ணெயை விரும்பி தின்பவன், வாயுறுத்தாதா ஆகாரம் அது. அவள் என் கண்ணனை நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவல் பொன்னை தோற்றுவிக்காதா இந்த அவள்? இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பேரில் அவளை அவனுக்கு கொடுப்பதாவது. பாஞ்சாலி பாவம் பெண், அவள் எப்படி உங்கள் விரோதியானாள்? கிருஷ்ணனிடம் புடவைகளை பெற்றாளே. துவாரகையில் இருக்கும் கண்ணன் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினானே. புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா? புடவை இழுத்த துச்சாதனனுக்கே கைவலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கண்ணனுக்கு எவ்வளவு கைவலித்திருக்கும்? கண்ணனின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனா? அர்ஜுனன் கண்ணனின் பக்தர்களிலே தலை சிறந்தவனாயிற்றே, அவன் மேல் ஏன் விரோதம்? அர்ஜுனன் பக்தியை நீதான் வெற்றி கொள்ள வேண்டும். உண்மையான பக்தனாயிருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா? குதிரைகளின் லாகனை இழுத்து இழுத்து கண்ணன் கைகள் எத்தனை துன்பப்பட்டு இருக்கும். தேர் குதிரைகளை ஓட்டுவது சாமானியமா? ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம்? என் கண்ணன் தானே அகப்பட்டான். அந்த கடினமான வேலையை செய்ய என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன். அன்று பார்த்து கொள்கிறேன் அவனை. அர்ஜுனன் முந்தானையால் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்து கொள்வதை பார்த்து நகைத்தான் கண்ணன். தாயே, குசேலன் அறியாமல் செய்தான். அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை. எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலே செல்வத்தை கொடுத்தான். சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன். பிங்களை யோசித்தாள். உன் குரல் கண்ணனின் புல்லாங்குழலை போல் இனிமையாய் இருக்கிறது அப்படிங்கிறவ பீடத்திலிருந்து சிறிய கத்தியை தூக்கி வீசினாள். பின்னர், ஆனால் பாஞ்சாலி சுயநலம் உள்ளவர் அல்லவா? தன் மானம் காக்கத்தானே கண்ணனை வேண்டினாள் என்று கேட்குறாங்க. ஆம் தாயே, காஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணன் கைகள் வலித்தது உண்மைதான். அப்படின்னாலும் ஒரு பெண்ணோட மானம் மிகப்பெரியது அல்லவா? அதை காத்துக்கொள்ளத்தானே அவள் கொலை கூட செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது இல்லையா? எனவே சுயநலமே என்றாலும் மானம் காக்க வேண்டியதால் பாஞ்சாலியை மன்னித்து விடுங்கள். பிங்களை சிந்தித்து விட்டு, நீ சொல்வது சரிதான் அப்படின்னு பீடத்திலிருந்த 2வது கத்தியும் கீழே வீசுறாங்க. ஆனால் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் அப்படின்னு உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கண்ணனை தேரோட்ட செய்த அர்ஜுனன் மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த பெரிய கத்தி பீடத்திலே இருக்கட்டும். சுயநலம் பிடித்த அர்ஜுனன், நீங்கள் கொள்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கண்ணன். அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படியாவது காப்பாற்று என்று அவன் பார்வை கண்ணனை இறைஞ்சியது. கண்ணன் நகைத்தவாறே பிங்களையிடம் சொன்னான். அர்ஜுனனை கொள்வதில் வேறொரு சிக்கல் இருக்கிறது தாயே. நீங்களோ கண்ணனுக்கு சின்ன துன்பம் வந்தால் கூட பதறுகிறீர்கள். எப்படியோ அர்ஜுனன் கண்ணன் மனதை கவர்ந்து விட்டான். அதனால் தான் கைவேலையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினான். அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்து கண்ணன் வருந்துவானே. கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா? அதனால் போனால் போகட்டும். அர்ஜுனனின் சுயநலத்தை பொருட்படுத்தாது அவனை மன்னித்து விடுங்கள். பிங்களை யோசித்துவிட்டு, நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை. நீ சொல்வதும் சரிதான். எனக்கு இந்த பிறவியிலையோ மறுபிறவியிலையோ எதுவும் வேண்டாம். முக்தி கூட வேண்டாம். என் கண்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அது போதும் எனக்கு. கண்ணனுக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன். பிங்களை 3வது கத்தியும் பீடத்திலிருந்து கீழே வீசுகிறாங்க. பெண் வேடத்திலிருந்த அர்ஜுனன் பெண் வேடத்திலிருந்த கண்ணனையும் மூதாட்டி பிங்களையும் கீழே விழுந்து வணங்கிய போது அவன் ஆணவம் முற்றிலுமாக அழிந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். பாய் பாய்.